என்ன யார் அரசியல் பண்றா, யார் இவர் வளர்ச்சி தடுக்கிறாங்கன்னு பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் அவர் சொன்னதுமே இப்போ அதிகமாக வைரல் ஆகிட்டே இருக்கு. என்ன நடக்குது? அவருக்கு என்ன சார் தடைகள்? எனக்கு தெரிஞ்ச அவருக்கு ஒரு தடையுமே இல்லைங்க. அவரை வந்து யாருமே தவறாக பேசுனதா எனக்கு தெரியல. சரி. இன்னொன்று மீடியாக்கள்லாம் அவரை கொண்டாடிட்டு இருக்கோம். ஆமாம். ஏன்னா ஒரு எளிய குடும்பத்திலேருந்து ஒருத்தர் வந்து இவ்வளோ பெரிய வெற்றியை அடைவது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அவருடைய அறிவு, ஒரு பக்கம் உழைப்பு, இது எல்லாமே சேர்ந்து அவர் இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சுருக்கு. நிச்சயமாக இவரை போன்ற அறிமுகமானவர்கள் பெரிய வெற்றி அடையணும் அப்படிங்கிறது தான் எல்லாருமே பேசுகிறது. எனக்கு தெரிஞ்ச அவர் சொன்ன பிறகு எங்கேயாவது மீடியாக்களில் ஏதாவது அவரை பற்றி தவறாக பேசியிருக்காங்களா, அல்லது திரையுலகத்தை சார்ந்தவங்க யாராவது தவறாக பேசியிருக்காங்களா, நானும் தேடி கீடி பார்த்துட்டேன், சில பேர்கிட்ட விசாரிச்சும் பார்த்துட்டேன், அப்படி எதுவுமே இல்லை. ஆனால் ஏன் அவர் அப்படி சொன்னார்னு நமக்கு தெரியல. ஒருவேளை மக்கள்கிட்ட நம்ம வந்து ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணணும்னு நினச்சி பேசுனாரான்னு எனக்கு தெரியல. அதுக்கு அவசியம் இல்லை. அவர் வேலையை அவர் கரெக்டாக பார்த்தாலே போதும். அவரை ஒரு உயரத்தில் வைக்கிறதுக்கு எல்லாருமே தயாராக இருக்காங்க. ஓகே. ஆனால் அந்த மாதிரியான விஷயங்கள் போயிட்டே இருந்தாலுமே கூட அவர் சொல்கிற விஷயங்கள் என்ன மிதித்தவங்களுக்குலாம் நன்றின்னு ஒரு வார்த்தை சொன்னார். ஹீரோயின்ஸில் என் கூட நடிக்க தயங்குனாங்க அப்படின்றாரு. இல்லைங்க, அதை நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது. இப்போ நீங்களே நாளைக்கு திடீர்னு ஒரு படம் எடுக்கிறீங்க. சரிங்க சார். பிரமாதமான படமாக கூட இருக்கட்டும். சரி. நீங்கள் போய் ஒரு நடிகைகிட்ட, யாரோ ஒரு முக்கியமான நடிகைன்னே வச்சுக்கிங்களேன், ராஷ்மிகா மந்தனான்னே வச்சுக்கிங்க, நான் வந்து முரளிங்க, இப்போ தாங்க ஒரு படம் பண்ணுறேன், என் படத்தில் நீங்கள் நடிங்கன்னு கேட்டால் நடிச்சுருவாங்களா? வாய்ப்பே இல்லை. உங்கள் படம் வெளியில் வந்து நீங்கள் ஆகா இவ்வளோ பேர்பட்ட படத்தையே நான் விட்டுட்டேன் அப்படின்னு அந்த பொண்ணு நினைக்கும் போது தான் ஃபீல் ஆகும். ஆமாம். அப்போ அதை தவறுன்னு எப்படி போய் சொல்லுவீங்க? எல்லாருக்கும் அவங்கவுங்க கேரியரை ஸ்ட்ராங்காக வச்சுக்கணுங்கிற ஒரு கணக்கு இருக்குல்ல. இப்போ நான் வந்து என்னுடைய இடத்த விட்டுட்டு நான் கீழே இறங்கி போய் ஒருத்தரோட ஜோடியாக நடித்தா நாளைக்கு பெரிய ஹீரோக்களை எனக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்கன்னு நடிகைகள் நினைக்கிறாங்க. இது எப்படி நம்ம தவறுன்னு சொல்ல முடியும்? சாதாரண ஒரு நடிகை நல்லா தான் நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு வடிவேலோட ஒரே ஒரு டான்ஸுங்க நிறைய பணம் தரோன்னாங்க, ஆசைப்பட்டு போனாங்க, அதோட முடிச்சு விட்டாங்க. இல்லை வடிவேல் கூட ஆடின புண்ணியா, இது எதுக்கு நம்ம ஹீரோவை போடணுன்ட்டாங்க. ஸோ இது வந்து சினிமாவில் நடக்கும். அப்போ பிரதீப் ரங்கநாதனோட ஒரு நடிகை நடிப்பதற்கு தயங்குறாங்கன்னா அதுதான் யதார்த்தம். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா தானே சினிமா. ஓகே. அதை வந்து வருத்தப்பட்டு பேசுகிறதுல என்ன இருக்குது?